ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இசையை பத்தி தான் பேச போறோம். இசை அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு இசை. ஸோ நம்மளோட ஒவ்வொருத்தருடைய தினசரி நாட்கள்ல பாடல்கள் கேட்காம அந்த நாள் நமக்கு முடியறதே கிடையாது. ஸோ இந்த பாடல்களை பாடிய சிங்கர்ஸ் அப்படின்னாலே நாம ரொம்ப பெரிய விஷயமா பார்ப்போம், ரொம்ப லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். இசைக்கு உயிர் கொடுத்தவர் இளையராஜா அப்படின்ற மாதிரி தான் இப்போ நாம எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இசை மேதை அப்படின்னாலே அது நம்மளோட இளையராஜா தான். கருவில் இருக்க குழந்தை கூட பாத்தீங்கன்னா இளையராஜாவோட பாட்டு கேட்டதுன்னா அமைதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாருமே இசையை கேட்காம இருக்கவே முடியாது. அதுவும் நம்மளோட இசைஞானி இளையராஜாவோட பாட்டை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. உலக நாடுகள்லயே பல இடங்கள்ல இசைஞானி இளையராஜாவோட பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கிறத நாம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். அந்த வகையில லெஜெண்ட் சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிறைய பேரை கொண்டாடி இருப்போம். அதுல முக்கியமான ஒருத்தர் எஸ்பிபி. அந்த மாதிரி இன்னும் நிறைய பாடகர்கள் இருக்காங்க. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ ஆனா அவங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இவங்க மறைந்தாலும் இவங்களோட குரல், இவங்களோட பாடல் இன்னும் பல வருஷங்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். நமக்குள்ள இசை இருக்கிற வரைக்கும் இவங்க யாரும் மறைந்ததா சரித்திரமே கிடையாது. சோ இசை ஜாம்பவான்கள் அப்படின்னே நாம இவங்களை சொல்லலாம். சோ இவங்கெல்லாம் இசைக்காகவே படைக்கப்பட்டவங்க. கடவுள் இவங்களுக்கு தனியா ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இந்த உலகத்துல அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் நம்மளால கேட்க முடியுது அப்படின்னு பல பேர் புகழ்ந்தெல்லாம் பேசுவாங்க. எப்பவுமே ஒருத்தர் இல்ல அப்படின்னா அவங்களோட கடைசி படம் பத்தியோ கடைசி பாடல் பத்தியோ அப்படி நாம பேசுவோம். சோ அந்த மாதிரி லெஜெண்டரி சிங்கர்ஸ்லாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க பாடின பாட்டை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவதா எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசை அப்படின்னாலே அது ஒரு தனித்துவமா இருக்கும். அவர் ஒரு சில படங்களும் பண்ணியிருக்காரு. ஆனா 700க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருக்காரு. நிறைய பாடல்கள் எல்லா ஜானர்லுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிங்கர்னா அது எம்.எஸ்.வி. அவர்கள் தான். அவரோட பாட்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே கொள்ளை பிரியமா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்லாம் எப்படி அனிருத் மியூசிக், சாய் அபயங்கர் மியூசிக் ரொம்ப ரசிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் 60-70கள்ல எம்.எஸ். விஸ்வநாதனுடைய மியூசிக் பாட்டு அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். சோ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா பாடின படம் எது, பாட்டு எது அப்படின்றத பார்க்கலாம். சோ அவர் நீலம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் இறந்து போனாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த படமோ அந்த பாட்டோ ரிலீஸ் ஆகவே இல்லை. அதுக்கு பதில் அவர் பழைய பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாரு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு அப்படின்னு சொல்லி. சோ அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க, தில்லு முள்ளு அப்படின்னு சொல்லி. சோ அந்த பாட்டை இவரோட வாய்ஸ்ல இதுல ரீமேக்ஸா போட்டு பண்ணிருப்பாங்க. சோ இவரோட குரல்ல கடைசியா நாம கேட்ட பாடல் தில்லு முள்ளு பாடல். அடுத்ததா நான் சொன்ன மாதிரி லெஜெண்டரி சிங்கர் எஸ்பிபி. இப்போ அவருக்கு ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு திறந்திருக்காங்க. சோ எஸ்பிபி அப்படின்றவரு எல்லா மேடைகள்லயும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர். சோ அவரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் சிங்கர். அவரோட வாய்ஸ்னாலே ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதை தாண்டி பல குரல்ல பாடக்கூடிய திறமை கொண்டவரும் எஸ்பிபி அவர்கள் மட்டும்தான். சோ இவருடைய பாடல்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மொழியில 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்காரு. இவர் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா பாடின பாட்டு அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட படத்துக்காக தான் பாடியிருந்தாரு. அண்ணாத்த படத்துல அண்ணாத்த அண்ணாத்த அப்படிங்கிற பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காரு. அடுத்ததா மலேசியா வாசுதேவன்.
மலேசியா வாசுதேவன் வந்துட்டு ஒரு குரூப் சிங்கரா இருந்திருக்காரு. அதாவது குழுல நின்னு பாடக்கூடிய ஒருத்தரா இருந்திருக்காரு. அன்னைக்கு வந்து பாட வேண்டிய மெயின் சிங்கர் வரல. அதனால இளையராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மலேசியா வாசுதேவனை கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு. சோ அதுல இருந்து தான் அவர் வந்து ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே அறிமுகமானாரு. மலேசியா வாசுதேவன் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசை 100 வகை அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரோட பாட்டு தான். சோ அதுக்கப்புறம் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியா பாடின பாட்டு பல்லே பாண்டியா படத்துல தினம் தினம் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருப்பாரு. கண்ணோடு இல்லையே கண்ணீரின் திவலைகள் ஹாப்பி. அடுத்ததா பறவை முனியம்மா. இவங்க வயதானதுக்கு அப்புறமா தான் ஒரு பாடகியா அறிமுகமானாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூள் படத்துல சிங்கம் போல அப்படின்ற ஒரு பாட்டை சூப்பரா பாடியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் அந்த படத்துல. அதுக்கப்புறமா நிறைய படங்களுக்கு அவங்க பாடல்கள் பாடி இருந்தாங்க. பட் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுடைய மான் கராத்தே படத்துல தான் ராயபுரம் பீட்டர் அப்படின்ற பாடலை அவங்க பாடியிருந்தாங்க. அடுத்ததா லெஜெண்டரி சிங்கர்னு தான் இவங்களை நாம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான வாய்ஸ். பாடல் அப்படின்னாலே குயில்னு நாம வந்து சொல்லுவோம். சின்ன குயில் சித்ரா அம்மாவை சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குயில் மாதிரியான ஒரு குரல் அப்படின்னா அது பவதாரணிக்கு மட்டும்தான் இருக்கு. இவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு வரைக்கும் அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். அவங்க இன்னைக்கு இருந்திருந்தா இன்னும் பெரிய பாடகியா வலம் வந்திருப்பாங்க. ஸோ தன்னுடைய 12 வயசுல பாடுறதுக்கு ஆரம்பிச்ச பவதாரணி கடைசி வரைக்கும் நிறைய பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. அவங்க பாடின எல்லா பாட்டுமே பயங்கரமான ஹிட் அடிச்சிருக்கு. இப்பவும் அவங்களோட மறக்க முடியாத ஒரு பாட்டு அப்படின்னா குயில் போல பாட்டு ஒண்ணு அப்படின்ற சோ அந்த பாடல் தான் நம்ம எல்லாருக்குமே அவங்க பாடினதுல ஞாபகத்துக்கு வரும். அதை தாண்டி ஒளியிலே தெரிவதுன்ற பாடலையும் இவங்க தான் பாடியிருப்பாங்க. இவங்க இறக்குறதுக்கு முன்னாடி 2022ல மாமனிதன் அப்படின்ற படத்துல பண்ணைபுரத்தில்ன்ற ஒரு பாடலை இவங்க பாடியிருந்தாங்க. அந்த பாடல் பெரிய அளவுல ஹிட் ஆகல. ஆனா இவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கூட இந்த பாடலை கடைசியா பாடி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களும் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களோட வாய்ஸ்ல தான் 80s டைமிங்ல வந்த மேக்சிமம் ஃபீமேல் சாங்ஸ் எல்லாமே இவங்க தான் பாடுவாங்க. சோ ஹீரோயின்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ சாங் அப்படின்னா அது இவங்களோட வாய்ஸ் வச்சுதான் வருமே. ஸ்வர்ணலதா அவர்கள் தான். அவங்களோட வாய்ஸ் அப்படின்னாலே இன்னும் வேற லெவல்ல இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். போவோமா ஊர்கோலம், நீ எங்கே என் அன்பே, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுட்டே இருப்போம். அவ்வளோ ஒரு இனிமையான குரல் ஸ்வர்ணலதா அவர்களுடைய குரல். அவங்க வந்து உடம்பு சரியில்லாம எதிர்பாராத விதமா தான் அவங்களும் இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாடின பாடல்கள்லாம் நாம தினசரி கேட்டுட்டு தான் இருக்கோம். நாமளும் அந்த பாடல்களை பயன்படுத்திக்கிட்டு பாடிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஸ்வர்ணலதா அவர்கள் 20 வருஷம் சினிமாவில் பாடியிருக்காங்க. பல மொழிகள்லயும் பாடியிருக்காங்க. 700க்கும் மேற்பட்ட பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ரகசிய சிநேகிதனே அப்படின்ற படத்துல துப்பாக்கி துப்பாக்கி அப்படின்ற ஒரு பாடல் அவங்க பாடியிருக்காங்க. இந்த பாடல் பெரிய அளவுக்கு வெற்றி பெறல, மக்கள் மத்தியில ரீச் ஆகல. அதனால வந்து அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பாடினாங்களா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியா பாடின பாடல் இதுதான். சோ அடுத்ததா நான் சொல்லக்கூடிய சிங்கர் யாரு அப்படின்னா இவரும் வயசானதுக்கு அப்புறமா தான் நிறைய பாடல்கள் பாடி இவர் ஒரு சிங்கர் அப்படின்றதையே ப்ரூவ் பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் தான் சினிமால இருக்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது இவரும் சூப்பரா பாடுவாரு அப்படின்னு சொல்லி மாணிக்க விநாயகம் அவர்கள் தான். சோ இவரும் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, சினிமாவில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா இவர் பாடுவாரு அப்படிங்கிறதே ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சு இவர் ஒரு மிகப்பெரிய பாடகரா ஆக்குனாங்க. வச்சிருக்கா சிறுக்கி எப்போ எப்போ கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு 60 ஆயிடுச்சு மணி விழா முடிஞ்சிடுச்சு ஆனாலும் லவ் ஜோடிதான். சோ
அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் பாடின பல பாடல்கள் பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. கடைசியா இவர் பாடினது, அதாவது இறக்கறதுக்கு முன்னாடி இவர் வந்து சிங்கம் படத்துல சூர்யாவுக்கு நானே இந்திரன் நானே சந்திரன் அப்படின்ற ஒரு பாடலை இவர் பாடியிருக்காரு. சோ நான் சொன்ன இத்தனை சிங்கர்ஸ்ல யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பாட்டுல எது பிடிக்கும் அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.